10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. இப்போ இதுவரை எது பார்த்தோங்க, அதாவது OH குரூப் இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன் மட்டும் பார்த்தோம். அதாவது ரியாக்ஷன் இன்வால்விங் OH குரூப். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங் நமக்கு வந்து ரியாக்ஷனில் எப்படி இன்வால்வ் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷனில் பென்சீன் ரிங்கில் நமக்கு எங்கே ரியாக்ஷன் நடக்குது. இப்போ பென்சீன் ரிங்கில் நமக்கு எதுங்க OH குரூப்பு இல்லைன்னா NH2 குரூப் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது எந்த இடத்த டைரக்ட் பண்ணும் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனோ அல்லது பேரா பொசிஷனோ தான் நமக்கு வந்து டைரக்ட் பண்ணுங்க. அதாவது OH குரூப்பு இல்லைன்னா NH2 குரூப்லாம் நமக்கு வந்து எதுங்க பென்சீன் ரிங்கில் டைரெக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்கே நமக்கு வந்து டைரக்ட் பண்ணுங்க. அதாவது ஆக்டிவேட் த ரிங் டுவோர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் டைரக்ட் த இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் டு ஆக்குபை தி ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். அப்போ எந்த பக்கம் நமக்கு டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்த்தோவோ அல்லது பேரா பொசிஷனோ நமக்கு வந்து டைரக்ட் பண்ணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நைட்ரோசேஷன். இப்போ நைட்ரோசேஷன் அப்படின்னா என்னதுங்க, NO குரூப்பை நம்ம வந்து எலக்ட்ரோஃபைலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரோஃபைல் வந்துங்க NO ப்ளஸ். இந்த நைட்ரோசேஷனில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோங்க, HNO2 நைட்ரஸ் ஆசிட்டை அட் லோ டெம்பரேச்சர் அட் 278 கெல்வின். ஃபீனால் லோ டெம்பரேச்சர் அட் 278 கெல்வினில் நைட்ரஸ் ஆசிடோட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, பேரா நைட்ரசோஃபீனால். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா NO ப்ளஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பென்சீனிங்கில் OH குரூப் இருந்தால் அது ஃபீனாலுங்க. இதற்கு ஆப்போசிட்டில் இருக்க பொசிஷன் தான் நமக்கு இதுங்க பேரா பொசிஷன். அப்போ பேரா பொசிஷனில் NO அப்படின்னு இருக்குது. NOவை நம்ம எப்படி சார் சொல்லணும் அப்படின்னா NOவை நம்ம எப்படி சொல்லுங்கள், நைட்ரஸோ. அப்போ பேரா பொசிஷனில் NO இருக்கிறதுனால பேரா நைட்ரசோஃபீனால். அப்போ நைட்ரோசேஷனில் என்னவாகுது, ஃபீனாலை நைட்ரோசேஷன் பண்ணோன்னா பேரா நைட்ரோசோஃபீனால் ஃபார்ம் ஆகுது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறேன், நைட்ரஸ் ஆசிட் அட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோங்க 278 கெல்வின் டெம்பரேச்சர். தென் நைட்ரேஷன். சார் நைட்ரேஷன் அப்படின்னா இங்கே நம்ம 2 டைப் நம்ம வந்து சொல்லுவோங்க. அதாவது வெறும் நைட்ரிக் ஆசிட் மட்டும் போட்டால் என்னவாகுது, இதே மிக்சர் வித்து சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்டோடு நம்ம சேர்த்து போட்டால் என்னவாகுது. இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம பாருங்கள், நைட்ரிக் ஆசிட் மட்டும் போடுறேன். எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோன்னா 20% நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபீனால் 20% நைட்ரிக் ஆசிட் போட்டோம். கண்டிஷன் வந்து நமக்கு எவ்வளோங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ நம்ம வந்து போடுறோம், 298 கெல்வின் டெம்பரேச்சரில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறப்ப நமக்கு 2 ப்ராடக்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்குதுங்க. அதாவது ஆர்த்தோ ப்ராடக்ட்டும் கிடைக்குது, பாரா ப்ராடக்ட்டும் கிடைக்குது. இப்போ இதில் எது ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதாவது ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக இருக்குது. பேரா நைட்ரோஃபீனால் நமக்கு எதுங்க ஈல்டு கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நைட்ரேஷனில் என்ன பண்ணுறங்க, 20% நைட்ரிக் ஆசிட் அட் 298 கெல்வினுக்கு ஃபீனாலோட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் பேரா நைட்ரோஃபீனால் 2மே கிடைக்குது. இப்போ இதில் வந்து எதுக்கு சார் நமக்கு வந்து அதிக ஈல்டு அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான். பேரா நைட்ரோஃபீனால் நமக்கு எவ்வளோ தான் இருக்குது, 15% தான் ஈல்டு. பட் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் 30 to 40% ஈல்டு கிடைக்குது. இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து ஸ்லைட்டாக நமக்கு வந்து என்ன சார்னா அதாவது வாட்டரோட நமக்கு வந்து சாலிபிள் ஆகும். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் என்னவாங்க, அதாவது ஸ்லைட்டாக நமக்கு எதோட நமக்கு வந்து சாலிபிள் ஆகும், வாட்டரோட சாலிபிள் ஆகும். அண்ட் வந்துங்க மோர் வாலடைல். அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் நமக்கு வந்து இது அதாவது ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் மோர் வாலடைல். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் என்ன ஆகுதுங்க, அதாவது வாட்டரோட நமக்கு வந்து என்ன ஆகுங்க, அதாவது ஸ்லோவாக நமக்கு வந்து என்னங்க சாலிபிள் ஆகும். அதே சமயத்தில் நமக்கு வந்து எதுங்க
வாலட்டைல் அதிகமாக இருக்கும், ஈஸியாக எவாப்பரேட் ஆயிரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசனுங்க, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆர்த்தோ நைட்ரோஃபினால் என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷனால தான் உனக்கு வந்துங்க வாட்டரோட நமக்கு வந்து ஸ்லைட்டாக சாலிபிள் ஆகுது. அதே சமயத்தில் வந்துங்க மோர் வாலட்டைலாக இருக்குது. பட் பாராநைட்ரோஃபினால் பார்த்தோம்னா, பாராநைட்ரோஃபினால் வந்துங்க வாட்டரோட நமக்கு என்னது, அதாவது ஈஸியாக சாலிபிள் ஆகும். பாராநைட்ரோஃபினால் வாட்டரோட நமக்கு எதுங்க ஈஸியாக சாலிபிள் ஆகும். அதே சமயத்தில் வந்துங்க வாலட்டைல் வந்து என்னவாங்க, லெஸ் வாலட்டைல், அதாவது மெதுவாக தான் நமக்கு வந்து ஆவியாகும். அதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, ஹைட்ரஜன் பாண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. என்னது, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆர்த்தோ நைட்ரோஃபினால் நமக்கு லெஸ் சாலிபிளுங்க, பாராநைட்ரோஃபினால் நமக்கு வந்து ஹை சாலிபிள். இதுக்கு ரெண்டுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, ஏன் லெஸ் சாலிபிள் அப்படின்னா, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இது பாராநைட்ரோஃபினால் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். சரிங்களா? அப்போ வந்து நைட்ரேஷனில் நம்ம வந்து அதுங்க கண்டிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். 20% நைட்ரிக் ஆசிட் 298 கெல்வின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபினாலும் பாராநைட்ரோஃபினால் மிக்சர் கிடைக்குது. அதில் எதுக்கு நமக்கு வந்து ஈல்டு அதிகம்னா ஆர்த்தோ நைட்ரோஃபினால் தான் 30 to 40% ஈல்டுங்க. பாராநைட்ரோஃபினால் எவ்வளோங்க, 15% ஈல்டு மட்டும் நமக்கு கிடைக்குது. இப்போ இதே மிக்சர் ஆஃப் concentrated sulfuric acid and concentrated nitric acid at 298 Kelvin. நைட்ரேஷன்ல ரெண்டு இருக்குது, வெறும் நைட்ரிக் ஆசிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஃபார்ம் ஆகுது, இதே வந்து எதுங்க மிக்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா பிக்ரிக் ஆசிட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, பிக்ரிக் ஆசிட். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு என்ன நேமுங்க, 2,4,6 ட்ரை நைட்ரோஃபீனால். பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் OHங்க. இது ஃபஸ்ட்டு கார்பன் 2, 3, 4, 5, 6. அப்போ செகண்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பன், சிக்ஸ்த்து கார்பன். இதில் வந்து என்ன குரூப் அட்டாச் ஆயிருங்க, NO2 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் வந்துடுங்க எத்தனை NO2, 3 NO2 குரூப்பு. அதனால் ட்ரை நைட்ரோஃபீனால். இப்போ வந்து இந்த கொஷின் நமக்கு வந்து தனியாகவும் நமக்கு கேட்கலாம். வாட் இஸ் பிக்ரிக் ஆசிட், ஹவ் இஸ் இட் ப்ரிப்பேர்ட். இப்போ வாட் இஸ் பிக்ரிக் ஆசிட்னா நம்ம என்ன ஆன்சர் எழுதணும், பிக்ரிக் ஆசிட் இஸ் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இதான் வந்து எதுங்க பிக்ரிக் ஆசிட். இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபீனால் ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அட் 298 Kelvin டு ஃபார்ம் பிக்ரிக் ஆசிட் ஆர் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இதில் 1 மார்க் நமக்கு வந்து வேறு மாதிரி கேட்கலாம். அதாவது இது வந்து ஆசிட்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த ஆசிட் குரூப் இங்கே ஏதாவது நமக்கு வந்து இருக்கா சார். இப்போ ஆசிட் அப்படின்னா ஆர்கானிக்கில் நம்ம வந்து எது சொல்லுவோம், கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ COOH குரூப் இல்லாத ஒரு ஆசிட் எது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட் தான். சரிங்களா? COOH குரூப் இல்லாத ஒரு ஆசிட் எதுங்க, பிக்ரிக் ஆசிட். சரியா? அப்போ வந்து பிக்ரிக், வாட் இஸ் பிக்ரிக் ஆசிட், ஹவ் இஸ் இட் ப்ரிப்பேர்னா, பிக்ரிக் ஆசிட் இஸ் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபீனால் ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அட் 298 Kelvin டு ஃபார்ம் பிக்ரிக் ஆசிட். இந்த ஈக்குவேஷன் எழுதிடணும். அந்த நேம் நம்ம ரெண்டு நேமையும் நம்ம வந்து எழுதிடணும். தென் சல்ஃபனேஷன். இப்போ சல்ஃபனேஷன் அப்படின்னா என்னது, வெறும் சல்ஃபூரிக் ஆசிட்டை மட்டும் நம்ம வந்து ஃபீனாலோட ட்ரீட் பண்ணுவோம். ஃபீனாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போடுறப்ப நமக்கு மிக்சர் தான் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. அதாவது என்ன சார், ரெண்டு டெம்பரேச்சர் நமக்கு சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குது. 280 Kelvin நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. 280 Kelvin டெம்பரேச்சரில் நம்ம ஃபீனாலை சல்ஃபூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குதுங்க, ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஃபீனாலை நம்ம கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. இப்போ 280 Kelvin டெம்பரேச்சரில் நமக்கு எது மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது அப்படின்னா ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். 280 Kelvin டெம்பரேச்சரில் நமக்கு என்ன மேஜர் ப்ராடக்ட்டுங்க, ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். இதே நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க, பாராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். அப்போ வந்து 280 Kelvin டெம்பரேச்சரில் என்ன ஃபார்ம் ஆகுது, 373 Kelvin டெம்பரேச்சரில் எது நமக்கு ஃபார்ம் ஆகுது. 280 Kelvin டெம்பரேச்சரில் மேஜர் ப்ராடக்ட்டு ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். இதே 373 Kelvin டெம்பரேச்சரில் நமக்கு எதுங்க, பாராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட்.
இப்போ இந்த லாஸ்ட் பப்ளிக்கில் இந்த வருஷம் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இதுலேருந்து 1 மார்க் கொஷின் நமக்கு ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சல்ஃபனேஷன் ஆஃப் ஃபீனால் அட் 280 கெல்வின் டெம்பரேச்சர் த மேஜர் ப்ராடக்ட் ஈஸ். அப்போ வந்து என்னதுங்க என்ன ஆன்சர் அப்படின்னா ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் தான் ஆன்சரு. டெம்பரேச்சர் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபீனாலை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் 280 கெல்வின்னா ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். ஃபீனால் treated with concentrated sulfuric acid at 373 கெல்வின்னா அப்போ நமக்கு மேஜர் ப்ராடக்ட் எதுங்க paraphenol sulfonic acid. தென் ஹாலஜனேஷன். இப்போ ஹாலஜனேஷன் என்ன பண்ணுறோம், அதாவது புரோமின் வாட்டர் நம்ம போடலாம். அதேமாதிரி புரோமின் நமக்கு வாட்டருக்கு பதிலாக நமக்கு கார்பன் டெட்ராக்ளோரைடு இல்லைனா கார்பன் டை சல்ஃபைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஹாலஜனேஷனில் புரோமின் வாட்டர் போகிறது நமக்கு இதுங்க ஃபீனாலுக்கு ஒரு டெஸ்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபீனாலை புரோமின் வாட்டரை போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒயிட் பிரிசிபிடேட்டுக்கு என்ன ரீசன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுங்க 2,4,6 ட்ரை புரோமோ ஃபீனால் 2,4,6 ட்ரை புரோமோ ஃபீனால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபீனாலை நம்ம புரோமின் வாட்டரை போடுறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுதுங்க. அப்போ ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா 2nd கார்பன் 4th கார்பன் 6th கார்பன்லாம் நமக்கு எதுங்க புரோமின் நமக்கு வந்து பிஆர் இருக்குது. அப்போ எத்தனை பிஆர் 3 பிஆர். அப்போ 1 2 3 அப்போ ட்ரை புரோமோ ஃபீனால். அப்போ ஃபீனாலை புரோமினேட் பண்ணுறோம், அதாவது புரோமின் வாட்டர் போட்டோம்னா 2,4,6 ட்ரை புரோமோ ஃபீனால்ற ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. இது ஃபீனாலுக்கு ஒரு டெஸ்ட்டு. தென் ஃபீனாலை நம்ம வந்து புரோமின் வாட்டருக்கு பதிலாக புரோமின் கார்பன் டெட்ராக்ளோரைடு அல்லது கார்பன் டை சல்ஃபைடு அதோடு நம்ம போட்டோம்னா அதாவது 278 கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம போட்டோம்னா அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க ஆர்த்தோப்ரோமோஃபீனாலும் பேராப்ரோமோஃபீனாலும் நமக்கு இதுங்க ஃபார்ம் ஆகுது. அதாவது ரெண்டுமே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் மிக்சர் ஆஃப் ஆர்த்தோப்ரோமோஃபீனால் அண்டு பேராப்ரோமோஃபீனால். இப்போ நம்ம வந்து நல்லா பார்த்துக்கோ, புரோமின் வாட்டர் போட்டோம்னா நமக்கு ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இது புரோமின் கார்பன் டெட்ராக்ளோரைடு ஆர் கார்பன் டை சல்ஃபைடு அட் 278 கெல்வின்னா மிக்சர் ஆஃப் ஆர்த்தோப்ரோமோஃபீனால் அண்ட் பேராப்ரோமோஃபீனால். சரிங்களா? தென் கோல்ஃப் ஆர் கோல்ட்ஸ்மித் ரியாக்ஷன். இது நேமிங் ரியாக்ஷன்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட் ஒன் நமக்கு எதுங்க கோல்ஃப் ஆர் கோல்ட்ஸ்மித் ரியாக்ஷன். கோல்ஃப் ரியாக்ஷன்னாலும் சரி கோல்ட்ஸ்மித் ரியாக்ஷன்னாலும் ரெண்டு ஒன்று தான். இங்கே இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது சாலிசிலிக் ஆசிட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபீனாலை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம போடுவோம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இதை கார்பன் டை ஆக்சைடோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ சொன்னால் 400 கெல்வின் 427 பார் ப்ரெஷர். 400 கெல்வின் டெம்பரேச்சருங்க 427 பார் ப்ரெஷரில் நம்ம கார்பன் டை ஆக்சைடோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ சோடியம் ஃபீனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி சோடியம் சாலிசிலேட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சோடியம் சாலிசிலேட்டுக்கு என்ன ஃபார்முலானா பென்சீன் ரிங்கில் நமக்கு எதுங்க OH குரூப்பு, அட்ஜசன்ட் கார்பனில் நமக்கு எதுங்க COONA. இதுக்கு என்ன பேர் சோடியம் சாலிசிலேட்டு. இதை ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுங்க இந்த COONAவில் NAக்கு பதிலாக ஹைட்ரஜன் போய் சேர்ந்துடும். அப்போ இதுக்கு என்ன பேருங்க சாலிசிலிக் ஆசிட். சரிங்களா? இதுக்கு என்ன பேருங்க சாலிசிலிக் ஆசிட். இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். இன்னொரு நேம் என்ன சொல்லாங்க ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். அப்போ கோல்ஃப் ஆர் கோல்ட்ஸ்மித் ரியாக்ஷனில் ஃபீனாலிருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது ஃபீனால் ட்ரீட்டட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க சோடியம் ஃபீனாக்சைடு அதோட கார்பன் டை ஆக்சைடை ட்ரீட் பண்ணுறோம். கண்டிஷன் எது 400 கெல்வின் 427 பார் ப்ரெஷர். இப்போ சோடியம் சாலிசிலேட் ஃபார்ம் ஆகுது. அது ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. தென் ரீமர் டீமன் ரியாக்ஷன். இதுவும் நேமிங் ரியாக்ஷன் தான். இங்கே நமக்கு என்ன சார் ஃபார்ம் ஆகுது சாலிசிலால்டிஹைட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. இங்கே நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா குளோரோஃபார்ம் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ ஃபீனால குளோரோஃபார்ம் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா
அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்க, ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுதுங்க. எப்படி ஃபார்ம் ஆனால் ஆர்த்தோ பொசிஷன் ஒரு ஹச், இந்த சியில் எடுத்துகிட்டு HCl போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுங்க, இந்த CHCl2 அப்படியே இங்கே சேர்ந்துக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறப்ப என்ன ஆகுதுங்க, 2 சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு ட்ரீட் பண்ணுங்க. அப்போ CH நமக்கு பிரியும். அதில் அந்த OHலேருந்து நமக்கு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிட்டு என்ன ஃபார்ம் ஆகுங்க, இங்கே CHOன்னு மாறிடும். இது அசிடிஃபிகேஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருங்க, சாலிசிலால்டிகைடு ஃபார்ம் ஆகும். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. சரிங்களா? அப்போ ரீமர் ரியாக்ஷனில் ஃபீனால குளோரோஃபார்ம் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, சாலிசிலால்டிகைடு ஃபார்ம் ஆகுது. இல்லைன்னா இன்னொரு நேம் என்ன சொல்லாங்க, ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் தாலியன் ரியாக்ஷன். ஸோ இப்போ தாலியன் ரியாக்ஷன்லாம் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபினாப்தலின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். தாலியன் ரியாக்ஷனாலும் இல்லை ஹவ் இஸ் ஃபினாப்தலின் ப்ரிப்பேர் அப்படின்னாலும் இந்த ரியாக்ஷன் தான். இப்போ ஃபீனால நம்ம தாலிக் அன்ஹைட்ரேட்டோட நம்ம ட்ரீட் பண்ணுறோம். தாலிக் அன்ஹைட்ரேட்டுக்கு என்ன ஃபார்முலானா பென்சீனுக்குள்ள இதுங்க இங்கே அதாவது COOH இருக்கும். COOH இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தாலிக் ஆசிடு. அதை ஹீட் பண்ணுறப்போ நமக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி இதுங்க அன்ஹைட்ரேட்ஸ் ஆஃப் தாலிக் ஆசிட். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், தாலிக் அன்ஹைட்ரைடு அப்படின்றோம். ஃபீனாலோட நமக்கு ரியாக்ட் ஆகுதுங்க. இங்கே நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னவாகுதுங்க, OHல ரியாக்ஷன் நடக்காது. பேரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனோட நமக்கு எதுங்க வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி நமக்கு எதுங்க இந்த குரூப் அப்படியே போய் ஜாயின் ஆகிடுது. இதுக்கு என்ன பேருங்க, ஃபினாப்தலின். அப்போ தாலியன் ரியாக்ஷன்னாலும் அல்லது ஃபினாப்தலின் ப்ரிப்பரேஷன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ தாலிக் அன்ஹைட்ரேட்டை ஃபீனால் 2 மாலிகுல் நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடுச்சு, மீதி அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். தென் கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன்னா என்ன பண்ணுறோம், ஃபீனால் நம்ம வந்து எதோ ட்ரீட் பண்ணால் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. பென்சீன் டைசோடியம் குளோரைடு தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம், C6H5N2Cl. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு டெம்பரேச்சர் வந்து என்ன சொன்னால் ரூம் டெம்பரேச்சர் தான். 273 to 278 கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு பென்சீன் ரிங்கில் தான் நமக்கு ரியாக்ஷன் நடக்குதுங்க. பேரா பொசிஷன் இருக்கிற ஹைட்ரஜனோட இந்த Cl நமக்கு HCl போயிடுது. என்ன ஆகுதுங்க, அது அப்படியே நமக்கு வந்து சேர்ந்துக்குது. இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ரெட் ஆரஞ்சு டை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பென்சீன் டைசோனியம் குளோரைடை ஃபீனால் போடுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம். டெம்பரேச்சர் வந்து எதுங்க, அதாவது 273 கெல்வின் டெம்பரேச்சரில் நம்ம போடுறோங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் அப்படிங்கிற ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் ஆகுது. இதுவும் நமக்கு என்னது, ஃபீனாலுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு. ஃபீனாலுக்கான ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கிறோம். புரோமின் வாட்டர் போட்டால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்க, ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். இதே பென்சீன் டைசோனியம் குளோரைடு போட்டால் ரெட் ஆரஞ்சு டை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதில் இருக்கிற இந்த நேமிங் ரியாக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கோல்ஃப் ரியாக்ஷனு, ரீமர் டீமன், தாலியன் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன். சரி, இப்போ இதில் எப்படி நம்ம வந்து ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் நம்ம என்னதுங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டுலேயுமே நமக்கு வந்து என்ன இருக்குங்க, OH குரூப் தான் இருக்குது. ஆனால் ஃபீனாலும் ஆல்கஹாலும் எப்படி நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த கப்ளிங் ரியாக்ஷனில் சொன்னோம், ஃபீனாலை நம்ம பென்சீன் டைசோனியம் குளோரைடு போடுறப்ப நமக்கு எதுங்க ரெட் ஆரஞ்சு டை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதே நம்ம வந்து எத்தனால நம்ம போட்டோம்னா நமக்கு என்னதுங்க, அந்த ரெட் ஆரஞ்சு டை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது கிடையாது. அப்போ இது வந்து எதுங்க, இது ஒரு டிஃப்ரென்ஷியேட். ஃபீனால் பென்சீன் டைசோனியம் குளோரைடு போட்டோம்னா ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் ஆகும். இதே எத்தனால் போட்டோம்னா நமக்கு என்ன கிடையாதுங்க, ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கிறது இல்லை. இன்னொன்று, ஃபீனால் நம்ம வந்து நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடு போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடையாது, பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகுது. பர்பிள் கலர் சொல்லலாம், இல்லைனா வயலட் கலர்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஃபீனால் நம்ம வந்து என்ன நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடோட நமக்கு வந்து பர்பிள் கலரேஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஃபீனால். ஆனால் ஆல்கஹால் வந்து நமக்கு எதுங்க, நமக்கு வந்து கலரேஷன் ஃபார்ம் பண்ணுறது இல்லை. தென் ஃபீனால் வந்து நமக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு என்னங்க சோடியம் ஃபீனாக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. பட்டு எத்தனால் வந்து நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகிறது கிடையாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அசிடிக் நேச்சரில் ஃபீனால் வந்து நமக்கு எதுங்க ஹையர் அசிடிக் தேன் தி ஆல்கஹால். சரிங்களா? அப்போ ஆல்கஹாலுக்கு விட நமக்கு வந்துங்க ஃபீனாலுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம். அதனால தான் ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடோட நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஆனால் எத்தனால் வந்து நமக்கு வந்துங்க
வீக்லி அசிடிக் தேன் தி ஃபீனால். அப்போ வந்து ஃபீனாலை விட அசிடிக் நேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. பட் ஆனால் வந்து என்ன ஆகுங்க, அதாவது சோடியம் மெட்டலோடு நமக்கு ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணி அங்கே சோடியம் ஈத்தாக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அப்போ வந்து எது டிஃப்ரென்ஷியேட் வந்து எதுங்க, ஃபீனாலையும் ஆல்கஹால் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, அதாவது கப்ளிங் ரியாக்ஷன், அதாவது பென்சின். இன்னும் நம்ம வந்து முன்னாடியே ஒன்று சொல்லுவோம், அதையும் சேர்த்திக்கலாம். பென்சின் டைசோனியம் குளோரைடோட ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து எத்தனால் வந்து என்னதுங்க ரியாக்ஷன் நடக்காது. நியூட்ரல் ஃபெர்ரிக் குளோரைடோட பர்பிள் கலரேஷன் வரும். எத்தனால் வந்து நமக்கு எந்த ஒரு கலரேஷனும் ஃபார்ம் பண்ணாதுங்க. ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி சோடியம் ஃபீனாக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஆனால் எத்தனால் வந்து எதுங்க சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகாது. இதான் வந்து எதுங்க ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட். இப்போ ஃபீனாலோட யூசஸ் நமக்கு என்னென்ன சார் எதுக்கு, எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபீனால் வந்து அதாவது பேக்லைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதுங்க யூஸ் பண்ணலாம். யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்லைட். சார் பேக்லைட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஃபீனாலையும் ஃபார்மால்டிகைடையும் நம்ம வந்து பாலிமரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, பேக்லைட் கிடைக்கும். அப்போ ஃபீனால் ஃபார்மால்டிகைடு ரெஷினை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க பேக்லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் எது ஸ்டார்டிங் காம்பவுண்டு நம்ம எதுலேருந்து சார் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ ட்ரக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஃபினாசிடின், சலாலு, ஆஸ்பிரின். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் காம்பவுண்டாக நமக்கு எதுங்க ஃபீனால் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஃபினாப்தலின் நம்ம வந்து என்ன பண்ணுங்க இங்கே ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ஃபினாப்தலின் நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னவா யூஸ் பண்ணலாங்க, இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபினாப்தலின் ப்ரிப்ரேஷனுக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுதுங்க, ஃபீனால் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இது வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த பிக்ரிக் ஆசிட் எதுக்கு சார் நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோசிவாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ அந்த பிக்ரிக் ஆசிட் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ஃபீனால்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட் என்ன பண்ணுங்க, அதாவது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அட் எவ்வளோ சார்னா 298 கெல்வின் போடுறப்ப நமக்கு வந்து பிக்ரிக் ஆசிட் கிடைச்சிது. அப்போ இந்த பிக்ரிக் ஆசிட் என்னவா நம்ம யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எது ஸ்டார்டிங் காம்பவுண்ட்னா ஃபீனால் தான். தென் இது எது சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எதுங்க, அதாவது ஆன்டிசெப்டிக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. என்னவா யூஸ் பண்ணுறோங்க, ஆன்டிசெப்டிக், கார்பாலிக் லோஷன் அண்டு கார்பாலிக் சோப். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க, ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். கார்பாலிக் லோஷனும் கார்பாலிக் சோப்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபீனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிதானா?